இவங்களுடைய அல்டிமேட் எய்மு ஒரு அட்மிஷனை போடணும், கமிஷனை வாங்கணும், அவ்வளோதான். அதாவது சில கல்லூரிகளில் வந்து இவங்க ஒரு அண்டோ போட்டு அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷனலுடைய ப்ரெஷர்னால சில நேரங்களில் சில வேலைகள் செய்வாங்க. வழிகாட்டுதல் அப்படிங்கிற பேரில் கண்ணாப்பினான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நாங்கள் இந்த காலேஜில் சீட் வாங்கி தரோம், அந்த காலேஜில் சீட் வாங்கி தரோம், உங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு கிடைக்காது, உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து செட் ஆகாது, இந்த டிபார்ட்மெண்ட்டு ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு, நீங்கள் அர்ஜென்ட்டாக வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க, நாங்கள் வந்து ஒன்று சொல்லி உங்கள் சர்டிஃபிகேட்டை ஹோல்டு பண்ண எப்படியாவது உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உடனே அவங்க நமக்கு வந்து ஒரு பெதா மகன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பேர் இன்ஸ்டா, இன்னும் சில பேர் யூடியூப். நான் சீட்டு வாங்கி தரேன் தம்பி, என்கிட்ட வா, நான் எல்லா ப்ராசஸும் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பேர். அப்படி சொன்னால் அவங்க கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டு அனலிஸ்ட்டு கிடையாது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள், பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும், நல்லா படிக்கணும். உங்கள் ஃப்யூச்சர் பிரகாசமாக இருக்கிறதுக்கு இந்த இயற்கையும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாரோட ஆசீர்வாதமும் கட்டாயம் இருக்கணுன்றதோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் கேட்கலாம், பேசுகிறது யார், நீ யார், பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு. 27 வருஷம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட் 9 இயர்ஸ்க்கான கம்ப்ளீட் டேட்டாஸ். குறிப்பாக நம்ம இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கிறோம். அது போக உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய எக்ஸாமினேஷன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன எழுதலாம், பேங்க் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம வந்து மெடிக்கல் போகணும்னு நினைக்கிறோம், வேறு என்ன படிக்கலாம், இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு R&D பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னா பேசிக்லி நான் ஒரு ப்ரொஃபஸர், நமக்கு அந்த PhD ரிசர்ச்லாம் பண்ணதுனால கொஞ்சம் எப்படி ரிசர்ச் பண்ணுறது, எப்படி அனலிட்டிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டா எடுத்திங்கன்னா 1 நிமிஷம் இன்ஸ்டாவில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணுறீங்க. ஷார்ட்டாக எல்லாத்துக்கும் முடிவு எடுக்கணுன்ற ஒரு அவசரமான ஒரு எண்ணம். 2, பேசுகிறவங்க யார், அவங்க வந்து உண்மையிலே நல்லா சொல்கிறாங்களா, அவங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி தெரியுமா, இல்லை கல்லூரியை மேம்போக்கம் ஏதாவது நெட்டில் அடித்து ChatGPTல போட்டு அது இதையும் பேசிட்டு ஒரு கல்லூரி பற்றின புரிதலே இல்லாமல், ஒரு ஃபேக்கல்ட்டி பற்றின புரிதலே இல்லாமல், ஒரு சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற புரிதலே இல்லாமல், ஏஐசிடினா என்ன, யூஜிசினா என்ன, எப்படி அவங்களுக்கு LOI எழுதுறது, எப்படி நம்ம ஏஐசிடிக்கு ரிப்போர்ட் எழுதுறது, என்னென்ன டாக்குமெண்ட் லேப் இருக்கணும், என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கிளாஸ் இருக்கணும், ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களா அப்படின்னா இன்ஸ்டாவில் பேசுகிற எல்லாமே சூப்பராக பேசுகிறாங்க நீங்கள் எடுத்துட முடியாது. ஆனால் ஜென்சி கிட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்ஸ்டாவில் யாரோ அழகாக பேசினாலோ, இல்லை கொஞ்சம் அழகாக இருந்தாலோ, இல்லை நிறைய பேருக்கான அந்த இல்லை சப்ஸ்கிரைபர் ரேட்டிங் நிறையா இருந்தாலோ, அப்படி கொஞ்சம் ஸ்லாங்ஸ்லோ ஜாலியான ஸ்லாங்கில் பேசினாலும் உங்களுக்குலாம் பிடிச்சிடுது. உடனே அவங்க நமக்கு வந்து ஒரு பெதா மகன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பேர் இன்ஸ்டா, இன்னும் சில பேர் யூடியூப். பெரும்பாலான பேர் வந்து இப்போ நேரில் போய் காலேஜ் பார்க்குறவங்க, சில பேரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நேரில் போய் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் நேரில் போய் பார்க்கவும் முடியாது. அப்போது இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு சில பேர் வந்து இப்போ சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான காலேஜ் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சில பேர் கவர்மெண்ட்லேருந்தே பேசுகிறோன்ற மாதிரியே பேசி கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறோன்ற கவர்மெண்ட் சம்மந்த பாயிண்டில் வந்து உங்களை கூப்பிட்டு நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லி மூல செலவை. சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க, டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு கூகுள் லிங்கை போட்டு இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு இன்றைக்கி வந்து ஒரு டிசைனை யோசித்து இதை ஸ்டூடெண்ட்ஸை கண்ணாப்பினான்னு குழப்பி எந்தெந்த காலேஜுக்கு அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த மாதிரி கல்லூரிகளை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்ருக்குது. பட் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள், என்ன வேணாலும் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவை பார்க்கணும், நான் ரொம்ப கரெக்டாக பேசுகிறேங்கிறதுக்காக கிடையாது. கொஞ்சம் யோசித்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிய வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட்னா யார், எஜுகேஷனல் கன்சல்டன்ட்னா என்ன, அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எஜுகேஷனல் புரோக்கர்ஸ், ஆள் பிடிச்சி விட்டு ஒரு கமிஷன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மக்கிட்ட பேசுகிறது ஒரு கன்சல்டண்ட்டாக, நம்மக்கிட்ட பேசுகிறது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கராக, இல்லை நம்மக்கிட்ட பேசுகிறது வந்து உண்மையிலே கேரியர் அனலிஸ்ட்டாக, இல்லை நம்ம யார்கிட்ட கண்டிப்பாக கேட்குறவங்க கரெக்டான கைடன்ஸ் நம்ம கொடுப்பாங்களா. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, இன்ஸ்டாவை எடுத்தால் இன்றைக்கி நிறைய கரியர்னு நிறைய விஷயங்களை வழிகாட்டுதல் அப்படிங்கிற பேரில் கண்ணாப்பினான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதில் போகிற லிஸ்ட்டை நம்மளும் பார்க்குறோம். சில நேரங்களில் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு போட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் ஒரு மக்களுக்கான வழிகாட்டுதல், நம்ம சமுதாயம் வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் அங்கேருந்து பேசிட்டோம், இங்கேருந்து பேசிட்டோம்,
நாங்கள் இந்த காலேஜில் சீட் வாங்கி தரோம், அந்த காலேஜில் சீட் வாங்கி தரோம், உங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு கிடைக்காது, உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து செட் ஆகாது, இந்த டிபார்ட்மெண்ட்டு ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் அர்ஜென்ட்டாக வாங்க, நாங்கள் எப்படியாவது சொல்லித்தரோம், இப்படிங்கிற இந்த வார்த்தையை தயவுசெய்து நம்பாதீங்க. ரெண்டாவது, திருப்பி கால் பண்ணி உங்கள்கிட்ட பேச வச்சு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தர்றோம், சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவோம், நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை எப்படியாவது கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சு மிளகா அரைச்சி சாய்ஸ் ஃபில்லிங்கை அவங்க பண்ணுவாங்க. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். 2. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க, நாங்கள் வந்து ஒன்று சொல்லி உங்கள் சர்டிஃபிகேட்டை ஹோல்டு பண்ண எப்படியாவது உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்காக நாங்கள் ஒரு 10,000 ஃபீஸ் கட்டுறோம், 20,000 ஃபீஸ் கட்டிடுறோம், இல்லைனா நாங்கள் ரிடக்ஷன் பண்ணுறோம், எங்கள் மூலயமா போனீங்கன்னா ரிடக்ஷனு, நீங்கள் நேரடியாக போனால் காசு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பேசுகிற எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையாக ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது. ஆனால் எப்படியாவது இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்து விட்ருவாங்க. நீங்கள் சேர போகிற காலேஜ் கரெக்டான காலேஜா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையிலேயே அவங்க கரெக்டான காலேஜில் சேர்த்து விட்றாங்களா அப்படின்னா, இங்கே தாங்க கமிஷன் பேசிஸில் பின்னி பெடலை கிளப்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். 40,000 ரூபா கமிஷன், 50,000 ரூபா கமிஷன், 60,000 ரூபா கமிஷன், ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நீயே வச்சுக்கோங்கிற மாதிரியான கமிஷன். இது ஒரு பக்கம். இப்போ கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த இடத்துல அதிகமான கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக பையனை போட, ஏன்னா லாபம் அங்கே தான் அதிகமாக வருது. தவறு கிடையாது, அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு கூலி வேணும், அதான் அவங்க செய்கிறாங்க, அது நியாயமாக செஞ்சுட்டு போகிறாங்கங்கிற பாயிண்டில் நல்ல காலேஜ் உங்களுக்கு வழிகாட்டப்படுமா அப்படின்னா கமிஷன் அதிகமாக இருக்கிற காலேஜுக்கு தான் வழிகாட்டப்படும். ஸோ இது ஒரு முக்கியமான பார்ட்டு, இதை நீங்கள் யோசிக்கணும். சில காலேஜ் நீங்கள் போய் கேட்கலாம், எனக்கு நீங்கள் கேளுங்க, ஏதோ ஒரு எக்ஸ் காலேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க ஏதாவது முடியாத காலேஜ், அந்த ஊரில் இருக்கிற டாப் காலேஜில் சீட் வாங்கி தர முடியுமான்னு கேளுங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு டொனேஷன் கட்ட முடியாது அப்படிம்பாங்க, ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிறவங்க குடும்ப சூழ்நிலை நல்லா புரிஞ்சுப்பாங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலையை வச்சு உங்களை இது பண்ணுவாங்க, உங்கள் மார்க்கை வச்சு உங்களை வந்து பேசி திருப்பி முடியாதுங்கிற மாதிரி உங்களை ஒரு பதட்ட நிலையில் வச்சுட்டு உங்களை கொண்டு வந்து அட்மிஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் விளையாட்டே இருக்க போகுது. இந்த கவுன்சிலிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வரும் பாருங்கள், வாட்ஸ்அப் குரூப் என்ன, டெலகிராம் குரூப் என்ன, உங்களுக்கு கால் என்ன, எல்லாத்துலையும் நெட்வொர்க் போட்டு நாங்கள் வந்து லைவ் வீடியோ வர்றோம், நான் உங்களுக்கு அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோம் எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாமே நானும் பண்ண தான் போகிறேன். பட் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய சேனல் கூட நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, இன்ஸ்டாவில் வரணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் போகலாம். பட் இது அதுக்காக கிடையாது. உங்கள் லைஃபு கஷ்டப்பட்டு 12 வருஷம் 13 வருஷம் படிச்சிருக்கீங்க, அடுத்து 4 இயர்ஸ் கஷ்டப்பட போகிறீங்க, இல்லை 5 இயர்ஸ் கஷ்டப்பட போகிறீங்க, உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ண போகிறீங்க. இப்போ இவங்களை ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது இந்த விஷயங்கள் சொல்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் இந்த காலேஜில் சேர்த்து விட்றேன், உனக்கு ஃபீஸ் கம்மியாக வாங்கி தரேன், உன் சர்டிஃபிகேட்டை என்கிட்ட கொடு, நீங்கள் வந்து என் மூலியமாக போனால் உங்களுக்கு ஃபீஸு கம்மி, இந்த மாதிரி சொல்கிறவங்கள நம்பாதீங்க. ரெண்டாவது, சாய்ஸ் நாங்களே ஃபில் பண்ணித்தரோம், நாங்களே உங்களுக்கு காலேஜில் எல்லாமே எடுத்துத்தரோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்துகிறோம், சீப்பாக நாங்கள் பண்ணித்தரோம், எங்கள் மூலியமாக போனால் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும், இந்த மாதிரி பேசுகிறவங்களையும் நம்பாதீங்க. மூணாவது, இந்த ஒரு முக்கியமான பாட்டு, சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் அடித்து உங்கள் சாய்ஸ் ஆர்டரை கொடுங்க, இதை கட்டாயம் செய்வாங்க. யாரெல்லாம் சாய்ஸ் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஒன்று கன்சல்டன்ட்டு இல்லைன்னா புரோக்கருங்க. கட்டாயமாக ஒரு அனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க உங்கள் சாய்ஸ் ஆர்டர் கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, கட்டாயம் கேட்க மாட்டாங்க. உங்கள் ப்ரூஃபை கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நீங்கள் என் மூலியமாக தான் சேர்ந்தீங்க, நான் தான் உங்களுக்கு வழிகாட்டினேன், என்னால் தான் இந்த பையன் உங்கள் காலேஜுக்கு வந்தான்னு சொல்லி கணக்கு காட்டி கமிஷன் வாங்குறதுக்காக தவிர இந்த மாதிரி கேட்குற யாரையுமே நீங்கள் என்டர்டைன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது எல்லாத்துக்கும் மேலே சாய்ஸ் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சூஸ் எஸ் அப்படின்லாம் ஒன்று வரும், இதெல்லாம் சொல்லி குழப்பாங்க, உங்களுக்கு கிடைக்காதுங்க அது கிடைக்காதுன்னு சொல்லி குழப்பி உங்களுடைய அறியாமையும் உங்களுடைய வந்து ஏழ்மையையும் உங்களுடைய மார்க்கு குறைச்சலாக இருக்கிறதையும் மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றுறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செய்து நீங்கள் எந்த இன்ஸ்டா பார்த்தாலும் எந்த யூடியூப் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் யார் உங்கள்கிட்ட கால் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டலாம் தைரியமாக கொஞ்சம் ஒதுங்கி நின்று கேள்வி கேளுங்க. இல்லைனா ஒரு சேனலுக்கு 5 சேனலை பார்த்து கம்பேர் பண்ணி கேள்வியை 10 பேர்ட்ட இப்போவே அதை தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, 10 பேர்ட்ட கேளுங்க. ஆனால் போய் லாக் பண்ணி எந்த இடத்துல அது உங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ, எந்த இடத்துல அது உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்குறதோ, எந்த இடத்துல அது யாரோ தெரிஞ்சவங்கன்னு சொல்லி உங்களுடைய அப்ளிகேஷனை போட சொல்கிறதோ, உங்களுக்காக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்கிறதோ, முழுக்க இன்னொருத்தர் நம்புறதோ பண்ணிங்கன்னு சொன்னால் கலையில் பயங்கரமாக மிளகாய் அரைப்பாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல காலேஜ் அமையும், பல நேரங்களில் அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல காலேஜாக அமையும். ஸோ தயவு செய்து இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கல்லூரி கிடைக்க போகுது, அதை நீங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணி எடுக்கலாம். தமிழக கவர்மெண்ட் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. இல்லை நம்பிக்கையானவங்கள்ட்ட போய் கேளுங்க,
கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜில் படிங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், கெரியர் கைடன்ஸ் அண்ட் அனலிஸ்ட்னா யார், எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட்னா என்ன, எஜுகேஷன் புரோக்கர்ஸ்னால் என்ன, இது மூணுத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன் இது விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நேரங்களில் குழப்பப்படுறாங்க, கூடவே பெற்றோர்களும் குழப்பப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, மல்டிபிள் பிளேயர்ஸ் இன்றைக்கி நான் கரியர் அப்படிங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த நண்டு சண்டெல்லாம் பேச ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி எல்லாரும், ஏன்னா பேச்சு உரிமைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் புரிதலோடு பண்ணுறாங்களா, ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற எண்ணத்துக்குள்ள பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே நல்லது பண்ண நினச்சி பண்ணுறாங்களா கண்டுபிடிங்க. எல்லா ரோல்ஸுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரோல்ஸுமே, நான் சொன்ன 3 விஷயமே எல்லாமே எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு வெளிக்காட்டிடுவாங்களா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அப்படி இல்லை. இன்னும் உண்மையை சொல்லப்போனால், உண்மையிலே வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸை யாரும் பார்க்கவே மாட்டீங்க. சும்மா இன்றைக்கி யாராவது ஒரு அழகாக ஒரு மேக்கப் போட்டு குறிப்பாக பொண்ணுங்க பேசினா, இல்லை நல்ல ஒரு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டியாக ஒரு பையன் பேசினா மட்டும்தான் இன்றைக்கி நம்புறீங்களே தவிர, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பேசினா போடா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இதில் நீங்கள் தவிர்க்கணும். இது உங்களுடைய வாழ்க்கை. மேக்கிங் த ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு முடிவு இப்போ எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் 2 வருஷம் போயிடும். மறுபடியும் நீங்கள் போய் எங்கேயாவது ட்ரெயின் ஆகிட்டு உங்கள் டைம், அதாவது வாழ்க்கையில் செட்டில் ஆகிற டைமை அதிகப்படுத்திப்பீங்க. ஸோ ரைட் கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டாக கிடைக்கணும். ஸோ எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய கரியர் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி, அடுத்த நீண்ட காலம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு டிசைன் பண்ணி யோசித்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வரும், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் என்ன திங்க் பண்ணுறாங்கிறத அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்குறவங்க தான் கரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செல்ஃப் டிஸ்கவரி, இண்டஸ்ட்ரியோட அலைன்மெண்ட் என்ன, இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது, என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் தேவை, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை படிக்கணுங்கிறதையும் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களை மூலமாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு வாய்ப்பை கொடுத்து, உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வரவங்க தான் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட கோர் ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ணுறீங்களா, ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுறீங்களா, கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுறீங்களா, சைக்காலஜிக்கலாக நல்லா இருக்கீங்களா, ஆட்டிடியூட் நல்லா இருக்கா, உங்களால் படிக்க முடியுமா, உங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும், உங்கள் மார்க் என்ன வருது, மார்க்கே கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல போய் போடும்போது நீ கரெக்டாக வருமா, சரி ஒருவேளை இதுதான் நீ லைஃப்பில் நல்ல சாய்ஸ் நினச்சிட்டு இருப்ப, இப்படி போனால் உனக்கு லைஃப் நல்லா இருக்குங்கிறத உனக்கு தெரியாத இன்னொரு ஆங்கிளில் கிளியரான ஒரு பாத்தை சொல்கிறவங்க தான் இவங்க கரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட். பாத் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடம் தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. சில இடங்களில் நீங்கள் ஒரு இன்ஸ்டாலையோ ஒரு இதிலே மாட்டிட்டிங்கன்னா ஒரு 5 காலேஜை மட்டும்தான் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த 5 காலேஜ் கூட அவங்க நெட்வொர்க் பண்ணி கனெக்ட் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றுமே பேச முடியாது. அந்த 5 காலேஜுமே பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜாக இருக்கும்போது நீங்கள் லிஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ண தெரியும். உங்களுக்கே ஐடியா கிடச்சிடும் அவங்க பேசுறது கரெக்டாக இல்லை எப்படி பேசுகிறாங்கிறத பொறுத்து. ஃப்யூச்சர் ட்ரெண்டுங்கிறத பற்றி கண்டிப்பாக நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன் கூட கனெக்டில் இருப்பாங்க. அவங்க ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுவாங்க. உண்மையிலே அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க பேக்ரவுண்ட் தெரியும். இது பற்றி திருப்பி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கரியர் கைடன்ஸோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொன்னால், டேட்டா ட்ரைவனாக இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் 9 வருஷம் டேட்டா வச்சு பேசிகிட்டு இருக்கேன், 20 வருஷம் அனுபவத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் 27 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணி ஒரு மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளே வரும்போது அவங்களுக்கு டீச் பண்ணி, அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி, அவங்களுக்கு படிக்க வச்சு ஜெயிக்க வச்சு பார்த்த விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்போ நல்லவங்க என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்டால் எந்த அளவுக்கு படிக்க முடியும், எந்த இடத்துல அவர் கஷ்டப்படுறாருங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கூடிய ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராசஸில் நார்மலாக இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமல் இன்பில்டாக, அதுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும் அவசியம் இல்லை, ப்ராக்டிஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் என்னன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. லாங் டேர்மில் இந்த விஷயம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியும். இதுதான் கரியர் கைடன்ஸ் அப்ரோச். சஸ்டைனபிலிட்டி, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 40 வருஷம் 50 வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்கிறவங்க தான் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஸோ கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட்னு சொல்கிறவங்கலாம் அப்படி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தயவுசெய்து செக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபோக்கஸ் ஹெவிலி ஆன் வாட் அண்ட் ஒய் பட் மே நாட் ஹேண்டில் ஃபுல் கிரானுலர் அட்மிஷன் ப்ராசஸ். இதில் என்ன ஒரு கரியர் கைடன்ஸ் கிட்ட என்ன ஒரு எக்ஸ்பர்ட் என்னன்னா, என்ன ஏதுன்னு எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க. ஆனால் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது டைரெக்டாக கொண்டு ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டு விடுற அளவுக்கு கைட் பண்ண மாட்டாங்க. அட்மிஷன் வாங்கி தரேன், எனக்கு நீங்கள் வாங்க, என் ஆஃபீஸில் உட்காந்து பேசுங்க, உங்கள் சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட கொடுங்க, இப்படிலாம் எந்த டிமாண்டும் கரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் வைக்க மாட்டாங்க. ஸோ லிமிட்டேஷன் பார்த்தா, ஒரு அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுப்பாரே தவிர காலேஜில் அட்மிஷனை வாங்கி தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ரெக்கமெண்டேஷன்னா கொடுக்கலாமே தவிர, நான் சீட்டு வாங்கி தரேன் தம்பி, என்கிட்ட வா, நான் எல்லா ப்ராசஸும் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பேர் அப்படி சொன்னால் அவங்க கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டு அனலிஸ்ட்டும் கிடையாது. இப்போ கன்சல்டன்ட்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்க வந்து அட்மிஷன்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கைடன்ஸும் கொடுப்பாங்க. ரெண்டுமே பேரலாக இருக்கும். இப்போ கேட்டகரிஸ் எக்ஸ்பர்ட் பண்ண சில வேலைகளையும் இவங்க பண்ணுவாங்க, ஆனால் அட்மிஷனும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் அட்மிஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது, ஃபில் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவங்க கன்சல்டன்ட் பாயிண்ட்டாக போயிடுவாங்க. அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அட்மிஷன் ப்ராசஸுக்கும் கைடன்ஸும் கொடுக்குற 2 ரோலும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கன்சல்டன்ட், அவங்க எக்ஸ்பர்ட் கிடையாது. பிரிட்ஜ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ், இந்த காலேஜுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்து அட்மிஷன் ப்ராசஸை ஹெல்த்தியராக முடிச்சு கொடுப்பாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ்லாம் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி எப்படியாவது அட்மிஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் மாற்றம் இருக்காது. பட் கமிஷன் பேஸில் போகும். உங்ககிட்டயும் உட்காந்து சிட்டிங் போட்டு என்கிட்ட வந்து நீ இது எடுத்துக்கிட்ட ப்ராசஸ் பண்ண உனக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 2000 கொடு 5000 கொடுன்னு பில்லை போட்டுருவாங்க. காலேஜுக்கும் உங்களை அப்படியே சைலண்ட்டாக நான் வந்து காலேஜ்லேயும் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு சீட்டு நான் தள்ளியிருக்கேன், எனக்கு ஒரு ரூபா அமௌண்ட்டை கொடுத்து காசுலேயும் பணம் வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து கன்சல்டன்ட்டு. ஸோ அப்படி தான் ஒரு இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் குளோபல் எய்ட்ஸ் இந்த பற்றின ஐடியாவது உங்களுக்கு எங்கே இது கிடைக்குது அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம், அதாவது ஃபண்டு கிடைக்கிறது, லோன் போடுறது, இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபவுண்டேஷனல் அட்வைசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அட்மிஷன் ப்ராசஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்கிற மாதிரி கன்சல்டன்ட் பண்ணுற வேலை. ஸோ இவங்க சர்வீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஐடியாவும் கொடுப்பாங்க, அட்மிஷன் கொடுப்பாங்க, அதுக்கான கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா லாங் டேர்ம் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இவங்க ஒரு மீடியம் டேர்ம் சும்மா அப்பப்போ இருக்கிறத வந்து அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோவோ ஒரு இன்ஸ்டாவோ தெரிஞ்ச மாதிரியே பேசி அப்படியே உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு அட்மிஷன் போகிறது ஒரு மிட் டேர்ம் ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே ஒரு கன்சல்டன்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாத் அப்படின்னு போனீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னரி அந்த கோர்ஸ் பேஸ்டு சில விஷயங்களை வந்து ஓரளவுக்கு கைட் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சில ஐடியாஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டியூஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10-15 இன்ஸ்டியூஷன் இல்லை 50 இன்ஸ்டியூஷன் இல்லை சில இன்ஸ்டியூஷன் கூட போய் அண்டோ போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அண்டோ போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டியூஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இன்ஸ்டியூஷன் ஃபோக்கஸ் பண்ணியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அட்வைஸ் மே சம்டைம்ஸ் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி இன்ஸ்டியூஷனல் பார்ட்னர்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் விச் ஹோல்ட் சம் ஸ்பெசிஃபிக். அதாவது சில கல்லூரிகளில் வந்து இவங்க ஒரு அண்டோ போட்டு அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷனலுடைய ப்ரெஷர்னால சில நேரங்களில் சில வேலைகள் செய்வாங்க. இவங்க யார்? இவங்க தான் வந்து எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ். ஸோ தேர்ட் பார்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம எஜுகேஷனல் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அல்டிமேட் எய்மு ஒரு அட்மிஷனை போடணும், கமிஷனை வாங்கணும், அவ்வளோதான். இவங்களுக்கு எதை பற்றியுமே தெரியாது. சில விஷயங்களை ரோட் மேப் மாதிரி மனப்பாடம் பண்ணி பேசி வச்சுருப்பாங்க. திருப்பி 100 பேர்கிட்ட அதையே பேசுவாங்க. எப்படியாவது உங்களை மண்டையை கழுவி ஒரு அட்மிஷனை ஏதோ ஒரு காலேஜில் கொண்டு போய் போட்டுருவாங்க, போட்டு கமிஷன் வாங்கிடுவாங்க. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னவாக இருக்கும்? அட்மிஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இல்லை ஒரு பிளேஸ்மெண்ட்டே உங்களுக்கு பண்ணால் கூட அதுவும் கமர்ஷியல் பேசிஸில் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜென்ட் மாதிரினே சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க? டைரக்ட் கனெக்ட் த ஸ்டூடெண்ட் டு தி ஸ்பெசிஃபிக் காலேஜ் வித் மினிமல் ஃப்ரிக்ஷன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு மட்டும் கொண்டு போய் ஆளை போட்டு விட்டு கமிஷன் வாங்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்னையோட உங்களுக்கு முடிஞ்சது. அவங்க யாரும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே பட வேண்டிய கஷ்டம்லாம் நீங்கள் மட்டும் தான் படுவீங்க, அவங்க போயிடுவாங்க. டார்கெட்டட் ப்ரொமோஷன் இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் கம்ப்ளீட் டார்கெட். ஒரு 10 காலேஜ் 5 காலேஜுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி அதுதான் சூப்பருங்கிற மாதிரி பேசி அதையே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு 10 காலேஜில் மட்டும் கமிஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி யோசிக்கிறவங்க தான் இந்த எஜுகேஷனல் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க. கம்ப்ளீட்டாக கமிஷன் பேஸ்டு ஒர்க்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, டிரான்சாக்ஷன் பேஸ்டு தான் இவங்களுக்கான ஒர்க்கே இருக்கும். எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட்டு அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி பணத்தை நோக்கிய ஒரு பயணம் மட்டும்தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்குமே தவிர ஒரு கொள்கை, எஜுகேஷன், ஃப்யூச்சர், ஒரு பையனுடைய வாழ்க்கை அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க சேல்ஸ் டிரைவன், முழுக்க சேல்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ். சின்ன விஷயங்கள். அப்போ இந்த வருஷம் இப்போ வந்தால் நான் 10 சீட் போட்டேன்னா ஓகே, இந்த வருஷம் செட்டில் ஆகிட்டேன், அடுத்த வருஷம் வந்தால் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் ஊரையே காலி பண்ணிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம கழட்டி தூக்கி வீசிட்டு வேறு சிம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமும் எல்லாமே ரிஸ்க் தாங்க. கிட்டத்தட்ட ரெக்கமெண்டேஷன்ஸும் பயாஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸும் ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாகவே பேச மாட்டாங்க. ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதெல்லாமே இந்த பார்ட், தேர்ட் பார்ட், அந்த எஜுகேஷனல் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ மொத்தத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுங்க. கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னா கரியர் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறவங்க. கன்சல்டன்ட் அப்படின்னு சொன்னால் அட்மிஷன் ப்ளஸ் கைடன்ஸ் கொடுத்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி காசு வாங்குறவங்க. புரோக்கர்னா முழுக்க அட்மிஷன் போட்டு காசு வாங்குறவங்க. இவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா இவங்க கொஞ்சம் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் கொஞ்சம் அனலிட்டிக்கலாக போவாங்க. கன்சல்டன்ட் கொஞ்சம் சர்வீஸ் ஓட்டடாக போகிறாங்க, அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. புரோக்கர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேல்ஸ் பேஸ்டு தான். இவ்வளோ வந்துச்சு, இத்தனை பேரை போட்டால் இவ்வளோ காசு வாங்கணும் அப்படிங்கிறது தான்.
பர்சனலைசேஷன் அப்படிங்கிற பாயிண்டில் இவங்களுக்கு ஹை பர்சனலைசேஷன் இருக்கும், இவங்க மீடியம் பர்சனலைசேஷன், அவங்க லாஸ்ட் கேரக்டரில் பர்சனலைசேஷனுங்கிறது இருக்கும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. எவன் எங்கே போனால் என்ன, நாசமாக போனால் எனக்கு பணம் வரணும், அதுதான் லாஸ்ட் கேட்டகரி. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எனக்கும் பணம் வருது, அவனுக்கு எதை பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கன்சல்டன்ட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து எதை பற்றியும் கவலை இல்லை, அவன் நல்லா இருக்கானா, ரைட், ஓகே, நல்ல வழி காமிச்சமா, போட்டு போ, ரைட். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கன்சல்டன்ட் எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட், டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்டு அதிகமாக இருக்கும், கன்சல்டன்ட்டை மீடியமாக இருக்கும், புரோக்கர்கிட்ட இருக்கவே இருக்காது. இவங்களுடைய யோசனை, இவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாமே லாங் டேர்முக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். யார்? எக்ஸ்பர்ட்டுக்கு. கன்சல்டன்ட்டுங்கிறது ஒரு மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்முக்கு வராது, ஒரு மீடியம் டேர்முக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு புரோக்கர்ஸ் அப்படிங்கிறது வெரி ஷார்ட் டேர்ம், அது உங்களுக்கு லைஃப்பில் சப்போர்ட்டே பண்ணாது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட்னா யார், எஜுகேஷன் கன்சல்டன்ட்னா யார், எஜுகேஷனல் புரோக்கர்னா யார். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்த்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது, உங்கள் நம்பரை போய் அவங்கள்ட்ட கொடுக்குறது, உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களே உங்கள் காலேஜ் சேர்த்து விடுவாங்கன்னு நினைக்கிறது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது, உங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்குறது, உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் நாங்கள் ஃபில் பண்ணி தரேன்னு சொல்கிறது, இல்லை சாய்ஸ் ஆர்டர் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஆர்டர் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா இது உங்கள் வாழ்க்கை, உங்களை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, நீங்கள் வாழணும் இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பை, see you.